வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அப்படின்னா என்னன்னா, வேண்டியதை வேண்டியவாறு எய்துதல் அப்படின்னா பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வேண்டியதை வேண்டியவாறு எய்துதல் பெற முடியும் என்பதால் செய்தவம் செய்கின்ற அந்த தவத்தை ஈண்டு முயலப்படும். ஈண்டுனா விரைந்து, அதே சமயம் இந்த பிறவின்னு அர்த்தம். ஈண்டுனா இப்பிறவி, ஈண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த செய்தவத்தை இந்த பிறவிலேயே முயலப்பட வேண்டும், செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுதான் அந்த குறளோட இது. இது வந்து எதை குறிக்குதுன்னா, தவத்துக்கு ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல்னா, வேண்டியதை வேண்டியவாறு பெறுவதற்கான ஒரு இது தவத்துக்கு இருக்கு. அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, நம்ம எதை நினைக்கிறோமோ எதை நோக்கி விரும்புகிறோமோ அதை அடையக்கூடிய இதுக்கு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட இதை வந்து ஈண்டு முயலப்படும், இந்த பிறவிலே ஈண்டு முயலப்படும். அந்த விஷயம் என்னன்னா, நாம் எங்கே மேனிஃபெஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு கண்டது மேலே ஆசைப்பட்டு போனால் அது வந்து கர்மாவை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி பண்ணாமல் தவம் செஞ்சு நம்மளை வந்து எது மெய்ப்பொருளோ எது உண்மையோ அது மேலே தவம் செஞ்சு அதை பெறுவதற்கு நம்ம இறங்கணும். அதான் விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது முதல் குறளே சொல்லிட்டாரு. உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு முதல் குறளே சொல்லிட்டாரு. என்னன்னா, தவம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்ற நோய் நோற்றல், வந்த துன்பத்தை தாங்கிக்கணும். உயிருக்கு உருக்கண் செய்யாமை, மற்ற உயிருக்கு மற்ற அந்த அந்த துன்பத்தை கொடுத்த மற்ற உயிருக்கு உறுத்துற மாதிரி அதுக்கு துன்பம் பண்ணாம, உருக்கண், ஓகேங்களா? அதுக்கு உறுத்துற மாதிரி எந்த துன்பையும் பண்ணாம பொறுத்துக்கிறது தான் அற்றே தவத்திற்கு உரு. இதுதான் தவத் பண்ணுறதுக்கான முதல் தகுதி. இதை வளர்த்துக்கிட்டாலே போதும், தவம் தானா கை கூடிடும். ஓகேங்களா? பொறுமை, இதுதான் விஷயம். ஜீவகாருண்யம், தயவு. புரியுதுங்களா? எங்கே எல்லாரும் கனெக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இதுதான். ஓகேங்களா?